ஆனால் Channel 4 இவரை ஒரு தன்னார்வ தொண்டராக சித்தரிக்கின்றது. Vani Kumar herself, here in the pink dress, began working as a volunteer with the man running the hospital, Dr. Samaraja. He's a great person. He's an example of how a doctor should be. It was just like a normal, like a knife that you would use at home. And he said, well, hold his mouth, someone hold his hand, someone hold the other leg, just gonna cut it off. And he's like, I looked at him and it's like, he's just gonna cut off a 6-year-old boy's leg without even giving any local anesthetic. How is it possible? இப்போது வைத்தியர் என்ன சொல்கிறார் என்று அறிந்து கொள்வோம். மயக்க மருந்து கொடுக்காமல் வெட்டினதுன்றது அது அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. அதிகமான ஆட்களுக்கு நாங்கள் அதிகமான 100% மற்றது சிறிய சின்ன ரசிங்கள் அதை செய்திருப்போம். ஒரு ஆளுடைய காலை என்றால் நாங்கள் மயக்க மருந்து கொடுத்து தஞ்சிருப்போம். நீங்கள் இதை மற்ற வயிற்று ஆபரேஷன் செய்த நாங்கள் மயக்க மருந்து மசில் ரிலாக்ஸன் அதுக்குரிய மருந்துகளை கொடுத்து தான் நாங்கள் செய்தாங்க. இது நீங்கள் கப்பல் வந்த நோயாளர் காயமடைந்தவர்களை கேட்டால் தெரியும். நாங்கள் சத்திர சிகிச்சை செய்து பிறகு வைத்தியசாலை இருந்து அனுப்பினார்கள். ஒரு வயிற்று ஆபரேஷன் செய்கிற அப்படியானவர்களை நாங்கள் மயக்க மருந்து கொடுக்காமல் செய்தால் கூடி அது உயிரிழப்பை கூடி ஏற்படுத்தும். ஒரு காயப்பட்ட ஆளை மயக்க மருந்து கொடுக்காமல் வெட்டி எடுத்த சம்பவம் இல்லை. அது ஒரு மிகப்படுத்தி கூறியதான் இருக்கும். இனி ஷெல்கள் விவகாரத்திற்கு வருவோம். கார்டன் வயஸ் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். By May 2009, there had been roughly 65 attacks on these medical points that were treating civilians. அது முற்றுமுழுதான பொய். நாங்கள் தை மாதத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது கூடி எங்களுக்கு வள்ளிமரம் வைத்தியசாலை, புதுக்குடிப்பு வைத்தியசாலை ஒரு தடம், வெள்ளையம் வைத்தியசாலை எங்கள் வைத்தியசாலைக்கு அருகாமையில் விழுந்திருந்தது. அதை விட முள்ளியாகல் மேற்கிலே ஒரு தடவை விழுந்திருந்தது வைத்தியசாலைக்கு வாசல் பகுதி. அதே மாதிரி முள்ளியாகல் கிழக்கிலேயும் ஒரு தடவை விழுந்திருந்தது. ஆனால் அதுவும் ஒரு கரையாட்டம் விழுந்திருந்தது. 65 செல்கள் விழுந்திருக்கவில்லை. அவர் கூறிய GPS விவகாரத்திற்கு வருவோம். The attacks on these medical spaces seem to be so consistent that the Tamil government doctors requested the ICRC to stop providing the coordinates to the government. The ICRC பிக்ஸ் அடிச்சு இந்த வைத்தியசாலையை உறுதிப்படுத்ததை மற்ற தமிழ் டாக்டர்கள் மறுத்தார்கள் என்று சொல்லதை நான் முற்றுமுழுதாக மறுக்கிறேன். ஏனென்றால் இந்த விடயத்தில் அங்கே வைத்தியர்கள் வேலை செய்யணுங்க. இந்த விடயத்தை முதல் தொடக்கத்திலிருந்து அது நான் என்னுடனே நேர கழித்து என்னுடைய வைத்தியசாலைகள் மத்தளம் வைத்தியசாலையை எனக்கு அவ்வளவு தெரியாது. இந்த மத்தளம் வைத்தியசாலை நான் முதல் ஆரம்பத்தில் வேலை செய்துட்டு அப்புறம் கிடக்கிட தான் போய் இந்த மெட்டர்னிட்டி கேஸ்களை செய்துட்டு வரணும். அதுக்கு டாக்டர் வரதராஜா தான் இன்சார்ஜாக இருந்தவர். ஆனால் வள்ளிமனம் வைத்தியசாலை சரி, முள்ளியாக்கள் மேற்கு, ஆனந்தபுரம், முள்ளியாக்கள் கிழக்கு, வெள்ளாமுள்ளியாக்கள் வைத்தியசாலை போன்றதுக்கு நான் பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருந்தேன். அது தொடர்ச்சியாக பேய்புரம் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த இடங்களில் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் ஐசிஆர்சி பிக்ஸ் அடித்தா இதை பற்றி எந்த வைத்தியர்களும் என்ன அப்படி செய்ய வேண்டாம் என்று முரண்படவில்லை. When we are moving or working our hospital during the war time, all our makeshift hospital, we inform to Health Ministry over the phone and written the letter, as well as we inform to ICRC also. We maintain up to the final day, May 15th also, we inform where we are working. Twice a week or monthly we send a situation report to Health Ministry. We give all our hospital details and staff details and everything, and over the phone also we inform as much as possible. மருத்துவமனைகள் மீதும் மக்கள் வாழ்விடங்களை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக புலிசார்பு ஊடகங்கள் குற்றம் சாட்டியதையும் பரப்புரை செய்ததையும் போல் அல்லாது ஒரு முறை மட்டுமே இவ்வாறான ஒரு நிகழ்வு அறிவிக்கப்படுகின்றது. அது புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் 2009ஆம் ஆண்டு மாசி மாத சம்பவம். சில நேரங்களில் கார்டன் வயஸ் பொய் பேசாதிருக்கலாம். ஆனால் அவர் சிவிலியன்களுடைய மரணங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டவை போல தவறான வழி நடத்தப்பட்டிருக்கலாம். அவரது நம்பிக்கைக்குரிய மூல ஆதாரங்கள் மூலம் எல்டிடி வேண்டுமென்றே அதன் கட்டளை மையங்களையும் ஆட்லரி பீரங்கிகளையும்
வைத்தியசாலை பகுதிகளுக்கும் யுத்தம் சூனிய பகுதிகளுக்கும் கொண்டு சென்றதை குறிப்பிட கார்டன் வைஸ் தவறியிருந்தார். சேனல் 4 இது குறித்து வெளிப்படையான கேள்விகளை வெளிப்படையான காரணங்களுக்காக வைஸிடம் கேட்டிருக்கவும் இல்லை. In Pudukudiruppu Government Hospital, 2 cells fell within the premises of government hospitals, but at the time ICRC also there, but ICRC also confirmed. I spoke to one ICRC officer. He said LTT had a commanding center for their military operation very close to the within the 100 meter from the hospital, and they mounted a gun, anti-aircraft gun, very close to the government hospital, and they used another vehicle which had a big gun, and they parked the vehicle near the junction very close to the government hospital, and on and off moved the vehicle to fire against the military. So they used the area which was closest to the government hospital for their military activity. சேனல் 4 அடிப்படை தேவைகளான உணவு, மருந்து மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை அரசு வழங்கியது குறித்து சரிவர கூறியிருக்கவும் இல்லை. Military forces have an absolute obligation to ensure that the civilian population is not starved. In other words, they should have access to food, they should have access to drink, they should have access to medicine. சர்வதேச மன்னிப்பு சபையின் கூற்றையும் வைத்தியரின் கருத்தையும் கேளுங்கள். Actually, I know I met additional government agent Mr. Parthivar, who was there at the time until May 15. He came with doctors also. I met him and I asked the data. So government sent several tons of rice and parapu and dal and other flour, wheat flour to through the ICRC ship and another big ship. But the LTT has a section called Tamil Administrative Service. So that section has taken over major portion of the food. 8 times the government sent the medicine to that area, but few items were shortage, but reasonably we received the medicine and we treated up to the end to the publics, civilians as well as admitted guards. Then for medical drugs and medical item, we was request to health secretary over the phone and by the written letter. They sent 8 times to medical item and other drugs by the ICRC ship. May 8 also we received lot of medical item. That is enough for this those time. 2009 ஆண்டுக்குரிய மருந்துகளில் கணிசமான மருந்துகளை நாங்கள் முன்கூட்டியே 2008 எடுத்து விட்டோம். அடுத்த ஆண்டுக்குரிய முதல் காலாண்டுக்குரிய மருந்தில் கூடிய மருந்துகளை எங்களுக்கு தந்திருந்தார்கள். டிசாஸ்டர் வெறுமண்டாடியோ என்னுடைய வைத்தியசாலையில் நாங்கள் எந்த ஒரு மருந்தையோ எந்த ஒரு பொருட்களையோ விடாமல் இறுதி வரை ராணுவ வீரர்கள் எமது வைத்தியசாலைக்கு வந்து காயமடைந்தவர்களையும் நோயாளிகளையும் கர்ப்பிணி தாய்மார்களையும் எல்லாரையும் மீட்கும் வரைக்கும் எமது வைத்தியசாலையிலே ஜெனரேட்டர் போட்டபடி தான் இருந்தது. ஃப்ரிட்ஜுகளும் இருந்தது. அது டெண்டுகளும் பாடசாலை கட்டடங்களும் கூட நாங்கள் அதை சேகரித்து